வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நம்ம முதல்ல இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் கல்கட்டா மேட்ச் ரிவ்யூ பண்ணிடலாம். அப்புறம் ஓகே. நடந்த எம்ஐ வர்சஸ் ஜிடி மேட்சை ரிவ்யூ பண்ணலாம். யா ஷூர். சிஎஸ்கே மேட்ச் என்ன மாதிரி ம் இருக்கும், என்ன டீம்ல காம்போசிஷன் 11 என்ன சிஎஸ்கே கேகேஆர்ல, அதை பத்தி பேசலாம். உங்க சிஎஸ்கே வந்து இவன் ஆட உருப்பட்டையில் ஆட வைப்பாங்க போல் இருக்கு. ஓகே. அவ்வளோ அவசரமா எல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு இன்னும் மூணு மேட்ச் தானே இருக்கு. ஸோ தே ஹேவ் டு டெஸ்ட். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா யாரெல்லாம் வச்சுக்கலாம், யாரெல்லாம் விட்டுலாம், யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து தே ஆர் கோயிங் டு டெஸ்ட். அப்படிதான் இருக்கு பார்த்தாக்க. அதனால தான் அவசரமா பண்றாங்க இதெல்லாம். ஸோ மோஸ்ட் லைக்லி ஊர்வு பட்டேல் வில் பிளே. இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அஸ்வின் தான் நிறைய சொல்லியிருக்காரு. உருவு பட்டேல் அவன் இவன் எல்லாத்தையும் நிறைய பயங்கர அனலைஸ் பண்றாரு. அவர் நிறைய சொல்றாரு போல் இருக்கு. அதனால டக்கு எடுக்கிறாங்க. இப்போ அஸ்வின் நீங்க சொல்லிச்சு, அஸ்வின் ஆடுவாரா இன்னைக்கு? அஸ்வின் வில் 11 ஆடுவாருங்கிறது டவுட்டா இருக்கு. பட் ஐ மைட், ஏன்னா விக்கெட் வந்து திருப்பி அவங்க ஸ்பின்னிங் ட்ராக் தான் போடுவாங்க. இந்த லோவா உருணும் ஒரு மாதிரி. ஜடேஜா வில் பி டெட்லி இஃப் இட் ஹேப்பன்ஸ் தட் வே. அவங்க வந்து they cannot take ஜடேஜா so easy in those wickets. நூரகமன் கூட அஃபென்சிவா போட்டாருன்னா நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, டிஃபென்சிவா போட்டாக்க அடிச்சிடுறாங்க இல்ல? அப்படி இல்ல, அவர் வந்து போடுற அந்த மிடில் ஃபேஸ் வந்து எப்படின்னாக்கா இட்ஸ் லைக் 50-50. ஒரு 4 அடிச்சிட்டாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தே ஹேவ் டு கோ ஆஃப்டர் த போலிங் இல்லையா. ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அவர் ஸ்டில் லேர்னிங், இஸ் வெரி யங். ஹி வில். அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஸ்டம்பிங் விட்டாரு தோனி. நீங்க பாத்தீங்கன்னா அதை காமிக்கல ஒண்ணுமே. ஒரு கேட்ச் விட்டாரு, கேட்ச் ஒன்று விட்டாரு. அது போடல. ஸ்டெம்பிங் தான். ஸ்டெம்பிங் தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெரி வெரி ஏர்லி இன் இஸ் திஸ் திங். ஹி வாஸ் 15 சம்திங் லைக் தட். காமிக்கவே இல்லை அவங்க திருப்பியும். எனக்கு தெரிஞ்சு கார்டு பிஹைண்ட் ஒன்று விட்டாங்க. கார்டு பிஹைண்ட் தெரியல. சோ இதெல்லாம் வந்து கோஸ் அண்டர் த ரேடார். இஃப் யூ டேக்ஸ் தட் விக்கெட், நோ, இட்ஸ் a கேம் சேஞ்சர். இப்போ நீங்க சொல்லுச்ச, இப்போ இந்த உருள் பட்டியல் எடுத்தா அவனை கீப் பண்ண விடுறது பெட்டர் இல்லையோ? ஏன்னா தோனி நெக்ஸ்ட் சீசன் ஆடலன்னா கீப்பர் வேணும் இல்ல, சும்மா பேட்டிங் மட்டும் ஆடினா பார்த்தாத. ஏன்னா யார கீப்பர் எடுத்தீங்கன்னாக்க ஊரில் பட்டேல் லெவலில் ஆட முடியாது, பேட்ஸ்மேன் ஆட முடியாது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னாக்கா மிடில் ஆர்டர்ல இந்தியன் அடிக்கிற மாதிரி. இப்போ வந்து குருவி செட் ஆயிட்டாரு இப்போ. ஓகே, டாப் ஆர்டர்ல ஒருத்தர் எடுப்பாங்க ஆப்ஷன்ல அடிக்கிற ஆளை. 2 பேரையும் கட்டி விட்டுருவாங்க. கான்வே as well as ரச்சின்ற கட்டி விட்டுருவாங்க. இஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் தே ஆர் நாட் ட்ரைட் அட் ஆல் ஃபார் எனி கேம் அண்ட் தே டோன்ட் ட்ரஸ்ட். ஓகேயா, ரெட் ஆஃப் பண்ணிருப்பாரு ஸ்டீபன் கிளிப். ஏன்னா கேம் மாறி போச்சுன்னு இப்பதான் உங்களுக்கு புரியுது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நாளா. சோ இப்போ வந்து என்ன ஆகும், இவங்க 2 பேரும் விட்டானாக்கா பர்ஸ் வந்துடும் கையில. ஒரு பெரிய பிளேயர் எடுப்பாங்க. இந்த கான்டெக்ட்ல ஒரே ஒரு சைட் பிட் மாதிரி சொல்லிடுறேன். மைக்ரோசாஃப்ட் கைப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. அன்னைக்கு நான் சொல்லன்றத தெரிஞ்சிச்சு. போன வாரமே வந்துருச்சு அது ஸ்கைப் கிடையாதுன்னு. சோ அந்த மாதிரிதான். சி இது எப்படின்னாக்கா காலத்தின் கட்டாயம். தோனி கிடையாது சீசன் போ. அப்படி என்னன்னா இவங்க என்ன பண்றாங்க, அதாவது they had lot of players. They did not try because இந்தியன் டீமுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த காலத்துல. சிஎஸ்கேக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே 10 பிளேட்லயே ஆடிட்டு இருந்தாங்க. பட் இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட் ஒன்லி தே ரியலைஸ். இது வந்து நாயகன் படம் மாதிரி. ஷர்ட்டுக்கு இடிச்சு காட்டுறதா தெரியும். வீடு இடிச்சு காட்டுறதுன்னா இவங்களுக்கு அடிப்பட்டதான் தெரியுது. அது வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க பைத்திய கத்தனமா. அது வந்து see any change perceptibly if you can see, you have to basically see that and adapt it. அப்போ இப்போ நீங்க சொல்றது பார்த்தா காம்போஜா இல்ல அஸ்வினாங்கறத இம்பாக்ட் பிளேயரா வச்சு பண்ணலாமா? ஆமா, ஏன்னா மோஸ்ட்லி அஸ்வின் will come in and bowl overs. This is what I think. ஏன்னா விக்கெட் வந்து டெஃபினட்டா டர்ன் ஆகும் the way it played the other day against RR in Calcutta. Because general behavior அப்படிதான் இருக்கும் கல்கட்டா. கான்டெக்ட்ல நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு வச்சிருந்தேன். இப்போ இம்பாக்ட் பிளேயர் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுறாருன்னா ரோஹித் சர்மா உள்ள வந்துடுறாரு. இப்ப 11 கொடுக்குறதா இருந்தா ரோஹித் சர்மா இல்லைன்னா போலர் வச்சுக்கணும், ரீப்ளேஸ் பண்ணோம்ல. அது வளர அது அது வந்து அந்த லீவை கொடுத்துருக்காங்களோ எல்லா டீமுக்கும். இப்போ போலிங் பேட்டிங்னா ஒரு பேட்ஸ்மேன் இறக்கிட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா இருந்தா பவுலர் உள்ள கொண்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அன்ரிட்டன் ரூல் மாதிரி இருக்கோ எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி வந்து ரோஹித் சர்மா வந்து
புட்டிட்டு பேட்னாக்கா அவர் டீம்ல இருப்பாரு. அவர் எல்லா பவுலிங் பின்னாடிதான் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா தான் வராரு. இது விளையாடுறாங்க எல்லா டீமுமே. நீங்க வேணா பாருங்க. நான் திருப்பி ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சேன் நானு. எல்லா இல்ல டீமும் இல்ல see, இது எப்படின்னாக்க இது அன்ரிட்டன் ரூல் தான் அது. அது கரெக்ட் இல்லையே. அது இல்ல கரெக்ட் இல்லையே. இப்போ டீம் இல்லையே கம்போஸ்னா இப்போ நம்ம இல்ல இல்ல அப்படி இல்ல இது இது என்ன பண்றாங்க இவங்க டாஸ்க்கு இந்த முன்னாடி டீம் கொடுக்கணுங்க. அதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா டாஸ்க்கு முன்னாடி டீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கிற நல்லா தானே. அது பண்ணா இது பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஒரு பிளே இருக்குல்ல. நீ கரெக்டா 11 செலக்ட் பண்ணு. அதுல ஒரு ஸ்கில் இருக்குல்ல, லக்கும் இருக்கு. நீ வேணும்னா மாத்திக்கோ அப்படிங்கிற நான். இல்ல இவங்க பாயிண்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த ரூல் they wanted to give one extra Indian talent to play because there are a lot of players available. இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னாக்க ஆல்ரவுண்டர்ஸ் டோட்டலா இப்போ இந்தியா இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் சீயிங் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பாலிசி ஹஸ் பிகம் பேஸ்ட் ஆன் ஐபிஎல் நம்பர் 1 பிகாஸ் இட்ஸ் ஐபால் பயங்கரமா இருக்கு வேர்ல்டு வைட். செகண்ட் திங் என்னன்னாக்கா இப்ப ரோல் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னு வச்சுங்க, he has played T20 cricket more number of matches than for his franchise, for India than franchise. So it's a pitiable இது இல்ல. சிவம் துபே he doesn't bowl. Suddenly in T20 World Cup he is bowling 2 overs. He has not bowled anything in the last full season of 14 matches for CSK. So இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு அந்த ஆல்ரவுண்டர் டைமென்ஷன் டோட்டலி தே எலிமினேட்டிங். திஸ் இஸ் நாட் அ குட் திங். பட் ஐ டோன்ட் நோ, தே டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். But still they went ahead with this because the other factor, like you are able to see Ashutosh or people like இவங்கள மாதிரி players you are able to see because of this. Otherwise you won't be able to. இல்ல நான் am not questioning the impact player rule. Yeah. I am only questioning இப்போ நம்ம காம்போஸ் எடுத்துடுறோம், பேட்டிங் ஆடுறவன் இருக்கு, அப்புறம் காம்போஸ் பவுலிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன் நான். பேட்ஸ்மேன் எடுக்கிறாங்க இவங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அது பின்னாடி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு, பட் வேற டீமே நான் பார்க்கல. பட் இது ஸ்டடி பண்ணி பார்க்கணும்னு தோணுது எனக்கு. இந்த 11 அனௌன்ஸ் பண்ணாம டாஸ்லயோ இல்ல சொல்லாம டாஸ்லாம் முடிஞ்சு உள்ள வந்தப்புறம் டீம் லைவ் டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கும் போது தான் ஸ்குவாடுன்னு சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்குள்ளேயே அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. டாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறோமா, செகண்ட் போல் பண்ண போறோமான்னு ஏற்ற மாதிரி அது 11 செட் பண்ணிடுறாங்க. இல்ல அது வேலிட் பாயிண்ட் தான். அது வேலிட் பாயிண்ட் தான். அதுல டவுட்டே கிடையாது. ஐபிஎல்ல மட்டும் அப்படி இருக்கு, மற்ற கிரிக்கெட் அப்படி கிடையாது. மற்ற கிரிக்கெட்ல கிடையாது. பட் ஐபிஎல் அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம ப்ராபப்ளி சிஎஸ்கேலாம் அதை யூட்டிலைஸ் பண்றது இல்லையோ. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன ரூல்ல என்னென்ன லூப் ஹோல் இருக்கோ இல்ல கிரே ஏரியா இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பேக்ட் பண்றாங்க. வேற எந்த டீமுமே அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லையோ தோணுது. That is because of that one player. If suppose say Rohit Sharma is not there, they will be able to do that because possibly you are able to see every team with their squad they are using that. Actually you are able to see because he is just up there on the top. That's all. Every team does that. நான் சிஎஸ்கே நான் ஒரு டீம் எடுக்கிறேன், நான் ஒரு டீம் சஜஸ்ட் பண்ண 11 சஜஸ்ட் பண்றேன்னா நான் ஸ்ட்ரிக்டா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவோமா செகண்ட் பேட் பண்ணுவோமா, அந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் 11 எதுவோ அது எடுக்கிறேன். இம்பாக்ட் பிளேயர் இருக்கு, எடுக்கிறோங்கிறது 2ஆம் பட்சம் தான். இந்த 11 தான் முக்கியன்ற மாதிரி எடுத்து அந்த கிரவுண்டுக்கு அந்த அப்போசிஷனுக்கு எந்த 11 பெஸ்ட் 11ஓ அதுதான் நம்ம திங்க் பண்றோம். இல்ல சிஎஸ்கே அப்படிதான் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் 11, they put 4-5 people on the impact sub and they just do only thing. What they do is they were the first, they as well as GT, they were the first ones to have only 3 people foreign. ஓகே, நேரா நல்லா பண்ணாரு. டேவிட் மில்லர் உள்ள வச்சிருப்பாரு. பேஸ்ட் ஆன் தட் டேவிட் மில்லர் ஆர் நூர் கொண்டுருவாங்க அவங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்மள்ட்ட அப்படிதான் இருக்கும். 10 ரனா ஆர் இன்னொருத்தர் வச்சுட்டாங்க அவங்க. அந்த மாதிரி they used to do that one. மற்ற டீம்ல அந்த அளவுக்கு எடுத்தோடனே 4 பேபிள் வச்சிருவாங்க. அதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க சொல்றதுனால. சிஎஸ்கேல 4 பிளேயரோட போயிடுறாங்க. அப்புறம் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பிளேயர் இருப்பாரு. அது என்ன பைத்தியம் அர்த்தம்? காண்ட் ரீப்ளேஸ். 3 பேர் இருந்தா ஒரு ஃபாரின் பிளேயர் உள்ள கொண்டு வரலாம். அப்ப இம்பாக்ட் சப்ஸ்டியூட்ல ஃபாரின் பிளேயர் இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல if it doesn't play,
இன்னும் இஃப் இட் டசன்ட் பிளே. இல்ல யாரு ஹூ டசன்ட் பிளே 4 பேர் செலக்ட் பண்ணிடுறீங்க. இல்ல செலக்ட் பண்ண மாட்டாங்கன்ற நான். இல்ல யூ cannot ரீப்ளேஸ். இப்போ நீங்க நோ, நீங்க வந்து இப்போ ஜெனரலா 4 பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. ஜெனரலா 3 தான் பண்ணுவாங்க. இஃப் தே வாண்ட் தி அதர் இல்ல பிளேயர்ஸ் இல்ல டு இல்ல கம். நீங்க நிறைய எல்லா மேட்சும் பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க. 4 ஃபாரின் பிளேயர் எடுத்துருவாங்க. அப்புறமும் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்ல ஒரு ஃபாரின் பிளேயர் வச்சிருக்காங்க. எல்லா மேட்சும் நான் ஐ கேன் ப்ரூவ். முட்டாள்தனம் அது. ஆமா. ஓ அது ஒன்லி கன்கஷன் சப்ஸ்டியூட்டா இருந்தா ஃபாரின் பிளேயர் கொண்டு வரலாமா ரூல? தெரியல. வி ஹேவ் டு ரீட் தி ரூல். இது எப்படி பார்த்தா மேபி. கார்பின் பாஷ் வந்து கன்கஷன் சப்ஸ்டியூட் அஸ்வினி குமார் தான் கொண்டு வந்தாங்க. இல்ல அதனால அது அது ஒரு ரீசன் தான். அது ஒண்ணுதான் பாசிபிலிட்டி இருக்க முடியும். That could be the only reason. Only reason. அது அது அப்பதான் இல்லைன்னா ஃபாரின் பிளேயர் வச்சுக்கிறது அர்த்தமே இல்லை. அதாவது இம்பாக்ட் சப்ஸ்டியூட்ல 4 ஃபாரின் பிளேயர் இறக்கிட்டீங்கன்னாக்க நீங்க அந்த இது கொண்டு வரல அர்த்தமே இல்லை. சரி, இல்ல. யா, ஓகே. வாட் வில் பி தி பிட்ச் எந்த மாதிரி இருக்கும்? ஹவ் இட் வில் பிஹேவ்? டர்ன் ஆகும், விக்கெட் டர்ன் ஆகும். எப்படிதான், பட் ஆனா 200 ஸ்கோர் அது எப்படிதான் அந்த விக்கெட் ஆனா உருளும் டர்ன் ஆகும். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நான் படிச்சேன். ரசல் வந்து 30 பால் இருக்கு நான் பேலன்ஸ் 15 பால் எனக்கு கிடைச்சதுன்னா 40 ரன் அடிச்சிருவேன்றாரு. இது வந்து சொன்னீங்க அன்னைக்கு ஒரு இது நான் இன்னைக்கு சொல்லல. நானு 10 ஓவர் இருக்குன்னா 60 பால் சொன்னீங்க. நீங்க 10 ஓவர் இருக்கு, 60 பால் இருக்கு. 60 பால்ல 30 பாலாவது கிடைக்கணும் அவனுக்கு மற்ற டீமுக்கு போனாலும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே பாயிண்ட் தான் அவரும் சொல்லியிருக்காரு. See, ஒரு பேட்ஸ்மேன் உள்ள போறாருன்னா ரசல் இஸ் நாட் லைக் த 15 years ago இந்த யங் ரசல் கிடையாது. அவரும் என்ன பண்றாரு, அனலைஸ் த கேம். He plays 4-5 balls defense now. He is not going for the offense. Even the Punjab game if you see, கடைசியில் அவுட் ஆவார 2-3 பால் டிஃபென்ஸ் தான் ஆடினாரு. அப்புறமா 2 சிக்ஸ் அடிச்சாரு. See, என்னன்னா you have to give that space for that person. No, இருக்கிறதே 15 பால் தான் இருக்குன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கிறதுங்கிறது அவர் கையில இல்லையே. அது வேற. ரன் ஓடுறாங்க, ரன் அவுட் ஆயிடுறாங்க வச்சுக்கோ, இங்க நிக்க வச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் தீஸ் ஃப்ரான்ச்சைஸ் பீப்புள் ஹேவ் டு சி. இவ்வளவு பாக்குறாங்க, படிக்கிறாங்க, அனலைஸ் பண்றாங்கிறாங்க. என்ன அனலைசிஸ்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. எனக்கு என்ன தோணுதுன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு 26 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த சுனில் நாராயண் ஓப்பனிங் இருக்காம வெங்கடேஷ் ஐயரை முதல்ல போய் ஆடுறான்னு சொல்லி டீசென்ட் ஹிட் கொடுக்கணும். ஏன்னா இஃப் சப்போசிங் தே கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் கெட் இன் டு இதுன்னா ஒன்லி சான்ஸ். ஏன்னா அவர் ரொம்ப லோ டவுன் பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, ரசலுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தே லாட் என்ஷோர் தட் their டாப் பேட்டர்ஸ் லைக் இவங்கெல்லாம் தே ஷுட் கெட் a decent hit. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், சஜஸ்ட் பண்ணேன். பெஸ்ட் இது என்னன்னாக்கா இந்த குர்பாஸ் வந்து ஆடுறது வேஸ்ட் டாப்ல. அவர் பின்னாடி என்ன வேணா அடிக்க வேண்டிய 5 ரன் 5 ரன் அடி வாட் எவர். அவர் மேக்ஸிமம் அடிச்சா 35 அடிப்பாரு மேக்ஸிமம். ரஹானே குட் ஸ்ட்ரைக் ரேட் திஸ் சீசன் 170 அடிச்சிட்டு இருக்காரு. ரஹானே அண்ட் தி அதர் பர்சன் ஹஸ் டு ஓபன். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். அதர் பர்சன் சுனில் நாராயணா? சுனில் நாராயணன். சுனில் நாராயணன் இல்ல நாராயணன் எப்படி தானாக்கா எங்க வேணா ஆடலாங்க சுனில் நாராயணன். இல்ல அவர் சென்டிமெண்ட்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்கட்டா தே ஸ்டார்டட் வின்னிங் 2 மேட்ச் ஆஃப்டர். சென்டிமெண்டெல்லாம் தூரம் போடுப்பா. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒண்ணுமே அடிக்கல, கீழே வந்து சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க வந்து நாளைக்கு பிளே ஆஃப்ஸ்லாம் போகணும், பெரிய டீம் ஆடணும்னா யூ ஷுட் கெட் இன் டு சம் ஃபார்ம் இல்லையா? நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட். பட் வந்து ஐ டோன்ட் திங்க் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துருந்தா அவர் முதல்ல போனா என்ன பண்றது அவங்க லாஸ்ட் சீசன் கப் அடிச்சாங்கல்ல. இல்ல அதாவது எப்படின்னாக்கா கம்பீரோட டெம்ப்ளேட் அது அவர் சொல்லி கொடுத்தது தான். அதனால என்ன பண்ணுவாங்க, மாத்த மாட்டாங்க. வெங்கி மைசூர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அதுல. இல்ல இன்னைக்கு சிச்சுவேஷன் என்னன்னு பாருக்கணும். இன்னைக்கு வந்து கருண் எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங்கு, ரசல், வெங்கடேஷ் ஐயர் இவங்க 3 பேரும் டீசென்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் அவங்களுக்கு போனுங்க. எவ்வளவு மிச்ச ரிமைனிங் மேட்ச்ல தே ஷுட் கெட் a decent hit. ஒருவேளை அது ஆடி இதுக்கு பிளே ஆஃப்ஸ் வந்தாங்கனாக்க தென் இட் வில் ஹெல்ப் देम. நேத்தி லாஸ் ஆஃப் எம்ஐ ஹஸ் ஓபன்ட் அப் பிக் டைம் ஃபார் கேகேஆர். இஃப் தே வின் தே ஆர் தேர். provided Mumbai loses, no? இல்ல they have to win all 3 matches. அதான் ஆல் 3 தான் சொல்றேன் நானு. ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு என்ன தான் தோணுது, இன் பெங்களூர் தே ஹேவ் வெரி பேட் ரெக்கார்ட். ஈஸியா அடிச்சிருவாங்க ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்சது பாருங்க நீங்க, அன்னைக்கு வந்து இவர் ஃபெயில் ஆயிடுவாரு. நாராயணன் போட்டாருன்னா கோலி எடுத்துருவாரு.
சரி, சிஎஸ்கே பேட்டிங் என்ன? சிஎஸ்கே பேட்டிங் பத்தி நம்ம பேசல. மாத்ரே, ப்ரூவிஸ், ஆமா, இவங்க எல்லாம் ஆல் யங்ஸ்டர்ஸ் தான் ஆடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் ஆடுவாங்க. ஆல் யங்ஸ்டர்ஸ் எப்படி ஆடுவாங்க? ஹவு டு எக்ஸ்பெக்ட் them to play? கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுவாங்க. They will find it difficult to play Narayan as well as Chakravarti. சக்கரவர்த்தி. In fact, Harshit Rana was the most underrated bowler in the IPL actually. Time and again he is taking wickets, crucial wickets, and bowls very well. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சரியா போடல, பட் ப்ராபப்லி Well, I think he took the wicket of Parag, no? விக்கெட் எடுத்தாரு. பட் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ் வித் திஸ் நார்மல் செல்ஃப்ல இல்ல, அந்தம்ல இல்ல. No, அந்த ஓவர் தான் சேஞ்ச். நீங்க பாருங்க, அவர் ட்ரிக் பண்ணாரு. If you see, இல்ல, he has a few tricks up his sleeve. அதுல டவுட் பண்ணல. பட் ஜெனரலா அவர் நார்மலா போடுற அந்த ரிதமோ அந்த இதுவோ வாஸ் மிஸ்ஸிங்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. no, அர்ஷித் ராணா நீங்க எப்படி எடுத்தாரு நான் சொல்றேன் உங்களுக்கு. If you see that shot and the trap, that mid-on will be straight. It won't be wide. பர்ஃபெக்ட்டா பண்ணாரு அவர் அன்னைக்கு. அது பிளான் பண்ணி போட்டாங்க அந்த பால. ஓகே. அதுவும் இல்லாம 96 இருந்தார்ல, அவருக்கு தெரியும் நேரா போவாருன்னு ஷாட்டுக்கு. பர்ஃபெக்ட்டா போட்டாங்க. தெரியல 200 வரும் நீங்க ஸ்கோர். 200 கேகேஆர் ஆடினா வரும், சிஎஸ்கே ஆடினா 200 வருமா? நீங்க இப்ப ஆட மாட்டாங்க. 170 தான், 165 170 அடிப்பாங்க மேக்ஸிமம் அடிச்சாங்க. ஓகே. It will be easy win for KKR, I think so. Unless otherwise somebody else comes up with a big thing and or Jadeja 100 பூந்து விக்கெட் எடுத்தானாக்கா நம்ம வின் பண்றதுக்கு சான்ஸ், அதாவது சிஎஸ்கே வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. But I doubt actually. KKR with the crowd support and other things, I expect them to win. And with their at least ஒரு சான்ஸ் டு குவாலிஃபை ஃபார் தி பிளே ஆஃப்ஸ், அதனால அந்த அர்ஜுன் இருக்கு அவங்களுக்கு. வேற சிஎஸ்கே அந்த அர்ஜுன் இருக்கு. அவங்களோட மொஜோ எஃபெக்டே நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த ரசல் வந்து அப்படி ரசல், நாலஞ்சு இந்த ரிங்கு சிங், வெங்கடேஷ், நீங்க சொல்ற வெங்கடேஷ் ஐயர், இவங்க 3 பேர் உள்ள வந்தாங்க வச்சுக்க, ஒரு 20-30 ஒரு விக்கெட்னு அவங்க பர்ஃபார்மன்ஸே நீங்க வந்து பிகாஸ் இந்த 3 பேருமே மேட்ச் வினர் ஆன் தேர் ஓன். அதனால தான் நான் வந்து அது அந்த பாயிண்ட் ட்ரை டு மேக் தட் பாயிண்ட். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரகுவன்சி இருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாரு. நம்ம தான் பேசினே இருக்கோம் அவரை பத்தி. என்ன டெக்னிக்கலா ஆடுறாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கவாஸ்கர் பிரைஸ் பண்ணாரு. இல்ல கரெக்ட் தான். எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ் எல்லாம் வந்து அப்படி அடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கிறாரு, கிளாசிக்கா அடிக்கிறாரு ஷாட்ஸ். ஆமா, நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இஸ் a very very promising youngster, I will say. சைட் லைட் என்னன்னா, மும்பை பிரீமியர் லீக்ல அவர் ஸ்டார்டிங் பிரைஸ் 2 லட்சமா, மாத்திரைக்கு 2 லட்சமா 3 லட்சமா. ஓகே, சரி, நம்ம வந்து இப்போ எம்ஐ வர்சஸ் இந்த கேம் போயிடுவோம். எம்ஐ வர்சஸ் ஈடி நேத்து கேம். சோ உங்களை ஃபர்ஸ்ட் சூப்பர் கேம் ஆக்சுவலா. சீசா இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம், பயங்கர பிளஃப் பண்ணிட்டாங்க ஜிடி அவங்கள. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்க, அந்த தேவர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ரபடா டு பிளே பிகாஸ் ரபடா வந்து விக்கெட் ரேட்ஸ் எல்லாரையும் எடுத்திருக்காரு. எல்லாம் பயந்து உட்காந்து இருந்தாங்க ஒரு மாதிரி, ஏதோ அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 10 நாள் முன்னாடியே இந்த ஆவரேன் ஒன்று இருக்கு அவளது, விசில் போடுன்ற மாதிரி ஆவரேன், அதுல போட்டாங்க ரபடா இஸ் ரெடி டு பிளே இன் மும்பை அப்படின்னு போட்டாங்க. ஸோ அட்டென்ஷன் வாஸ் பேசிக்கலி இந்த அனாலிட்டிக்ஸ் இவங்க பண்ணியிருப்பாங்கல்ல ஃபுல்லா ரபடான்னு. அழகா அர்ஷத் கானை கொண்டு வந்துட்டாரு இவரு சூப்பரா. நெஹ்ரா அண்டர் த ரேடார் போயிட்டாரா, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவர் ஆடுவார்னு. அண்ட் தி வே ஹி போல்ட் எக்ஸலென்ட், சூப்பர் போலிங் போட்டாரு. நம்மளே வந்து ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், இஷாந்த் சர்மா தான் நமக்கு கொஞ்சம் வீக் லிங்க் மாதிரி தெரியுறாருன்னு. அதை பியூட்டிஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அது அர்ஷத் கானை. பிளஸ் பவர் பிளேலயே வேற போட வச்சிட்டாங்க, ஏர்லியாவே போட சொல்லிட்டாங்க. இல்ல சி அர்ஷத் கான் தான் ஐ திங்க் 6 விக்கெட் எடுத்தாரு. கட்டுக்கிட்டுல அதை அடிப்பாங்க, அவுட் ஆகும். ஜெயஸ்வால் கட் அடிச்சு டீப் தேர்ட் மேன்ல அவுட் ஆவாரு. He has in him that some wicket taking ability and he's bowled the right length actually. And I think ட்ரெடிஷனலா நம்ம 40-50 வருஷமா கிரிக்கெட் பார்க்கல, லெஃப்ட் ஆர்ம் சீவர் வந்து ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இந்தியன் பேட்ஸ்மேன் போட்டாலே உள்ள ஒரு பால் நேரா வந்தா கூட கஷ்டம் தான். சமிந்தா வாஸ் எவ்வளவு விக்கெட் எடுப்பாரு. இல்ல அது கரெக்ட், பட் இவரு அங்கங்கெல்லாம் போடல. சி இல்ல, I am not taking anything away. I'm only saying it's always a no-brainer. If you have a left-arm seamer, play him. He's having the right kind of urge to bowl and excel.
அண்ட் பாம்பே மாதிரி விக்கெட்ல வந்து லென்த் கொஞ்சம் தப்பாதுன்னா காலி. நான் சொன்னேன்ல இன்டு தி விக்கெட் போடுவாங்க அவங்க, இன்டு தி விக்கெட் எல்லாம் இவங்க ஃபுல்லா அழகா பியூட்டிஃபுல்லா போட்டாங்க போலிங் எடுத்தோன்னே. எவ்வளவு கேட்ச் விட்டாங்க, இல்லைன்னா 30 ரன் கம்மி அவங்க எவ்வளவு கேட்ச் விட்டாங்க. பட் கில் வந்து ஹேண்டில் த கேப்டன்சி வெரி வெல் ஃபார் ஒன்ஸ். அஃப்கோர்ஸ் ஹேண்டில் பண்றது நேரா தான் உள்ள இருந்து. பட் இட் வாஸ் குட் டு பாருங்க, கிளீனா ஸ்கொயர் லெக் மட்டும் தான் வச்சாரு அது ரோஹித் சர்மாக்கு. ஃபைன் லெக்கே கிடையாது. கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி சாய் கிஷோர் டைட்டா டவுன்ட்டாரு ஹார்திக் பாண்டியா வரும்போது பர்ஃபெக்டா. அதுவும் இல்லாம சாய் கிஷோர் ஆல்சோ ரெஸ்பாண்டட் வெரி வெல். ஆம் பால உள்ள போட்டுட்டு அடுத்த பால் டேர்ன் பண்ணாரு. ஆஸ் யூஷுவல் அடிப்பார்ல அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டமால் அடிப்பாரு அடிச்சு. அந்த சாய் கிஷோரோட ஒரு ஹைட் தான் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆக்சுவலி ஃபார் ஹிம் ஃபார் தட் கேட்ச். ஆக்சுவலி நார்மல் ஸ்பின்னர்லாம் என்ன ஆகும்னா 6 போயிருக்கும் அது. அவர் ஹைட் எல்லாம் நல்லா பவுன்ஸ் ஆச்சு. விக்கெட் ஆல்சோ பவுன்ஸ் நல்லா இருந்தது. கில் டுக் த கேட்ச் வெரி so easily actually. It's a good catch actually. Running back and he was celebrating like anything. வந்து கட்டிட்டாரு சாய் கிஷோரை. இட் வாஸ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். நிறைய கால்ஸ் நீங்க டிஆர்எஸ் பத்தி நம்ம வருவோம். இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. they are playing I think so. I mean it's a suspicion I'm telling. I'll tell you 2 instances or 2 or 3 instances where இவங்க போடுறாங்க எடுத்தோடனே ஸ்னிக் செக் பண்றாங்க. ஸ்னிக் இல்ல ஃபேர் டெலிவரி சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க பிச்சிங் ஹிட்டிங் ஆர் பிச்சிங் பார்க்கும்போது இவங்க they take lot of time. Why? எப்படி Every time. எனக்கு தெரிஞ்சு ஸ்னிக்கோமீட்டர் செக் பண்ணிட்டு அடுத்தது இதுதான் வருவாங்க. அதுக்கு சொல்ல ரெடியா இருக்கலாம்ல அவங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன அப்புறம் வராங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ அதே லாஜிக்ல why they are taking time, why they are not taking time ரெண்டுத்தையும் நான் சொல்றேன். When it is called for the review, DRS review, they take lot of time because they have already analyzed where the ball was pitched and என்ன likely outcome, as a LBW hitting the stump umpires காலா இதுன்னு அவங்க பாக்குறாங்க. வேற நீங்க பாருங்க, பும்ரா வந்து LBW வந்து பட்லருக்கு 2 பால் ஆச்சு, இமீடியட்டா போடுறாங்க பிட்வீன் டெலிவரிஸ் போடுறாங்க ஹிட்டிங் ஆர் நாட் ஃபிட்டிங் ஆனு. அப்ப எப்படி? அதான் அது என்ன So, the அவங்க thing என்ன is, பண்றாங்க இல்ல அது 2-3 the same game I'm telling. The same game within deliveries they are putting that one. Within 1 over 2 ஆச்சு, ரெண்டுமே எல்லாம் மிஸ்ஸிங் உடனே போடுறாங்க. எப்படி போட முடியாது? அப்படி that means you are ready with that one. Why you are taking lot of time? This needle of suspicion is there. Not only this game, I told குல்தீப் ஒரு வாட்டி போடும்போது என்னாச்சு, யாரோ சம்படி லெஃப்ட் ஹவுஸ் படிச்சாங்க, இப்படி போச்சு பந்து, இதுல பார்த்தா இப்படி போகுது பந்து. அது மட்டும் இல்ல, நேத்திக்கே ரஷீத் கான் LBW பால் வந்து எவ்வளவு பவுன்ஸ் ஆற மாதிரி வெர்டிக்கல் பிளேன் சீரியஸ் ஹாரியர் ஜெட் டேக் ஆஃப் ஆற மாதிரி வெர்டிக்கல் டேக் ஆஃப் மாதிரி சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு பவுன்ஸ் ஆயிருக்கு? இல்ல see I'll tell you, நேக்கட் ஐக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதே ஓவர்ல அடுத்த பாலுக்கோ அதுக்கு அடுத்த பாலோ அதே ஸ்பாட்ல போடுவாரு, அதே மாதிரி டெலிவரி ஆஃப் சைட்ல போகும், ஸ்டம்பு கீழே போகும், சூரியகுமார்ல இறங்கி அடிப்பாரு, அப்படி என்ன குனிஞ்சு அடிப்பாரு ஒரு ஷாட், ஒரு ரன். அப்படி பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹிட்டிங் த ஸ்டம்ப். நேக்கட் ஐல இட் இஸ் ஹிட்டிங் த ஸ்டம்ப். அப்போ இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நேத்திக்கு மழை பெய்யுது, அந்த 5 ஓவர் ஆடணுன்றதுக்கோசரம் மழைக்கு எவ்வளவு கில்லு கேட்டாலும் கொடுக்கவே இல்லை. அந்த 5 ஓவருக்குள்ள மேட்ச் ரிசல்ட் வரணுன்றதுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப தீவிரமா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா ஐ ஹேவ் டு கிவ் இட் டு கில் அண்ட் பட்லர். அவங்க அன்ஃபிளஸ்டர்டா வந்து இந்த மேட்ச் இந்த 5 ஓவர்ல முடியாது, ஏன்னா 5 ஓவர்ல அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாங்கன்னா மேட்ச் போயிருந்திருக்கும். அவங்க கூலா இருந்துட்டு 15 ஓவர் 20 ஓவர் போகும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டாங்க. அது பியூட்டிஃபுல் விஷயம். செம்மையா பண்ணாங்க. நீங்க வேணா பாருங்க, உள்ளே இந்த ஆஷிஷ் நேரா சொல்லிட்டே இருந்தாரு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும். அவரு செம்ம கோச். அவரு ஜஹீர் கான் வந்து ஷுட் பி தேர் இன் இந்தியன் டீம் as coach or support staff or anything like that. மத்தவெல்லாம் படு வேஸ்ட் தெரிஞ்ச வரைக்கும். He is more involved, more intense in the game actually. எனக்கு இன்னொன்னு புரியல, பட்லர் வந்து ஒரு கேம் அவேர்னஸே இல்ல. பால் ஸ்டம்பில் அப்படி போட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு கிளவ் எடுத்துட்டு போய் போடணுமா? கிளவ் வித் கிளவ் ஸ்டம்பிங் கிளைம் பண்ணுறது பாக்குறாங்க.
பால இல்ல அது தோனி எல்லாம் எங்க இருந்தோ அப்படி போடுவாரு கீழே, ஆமா ஆமா. பின்னாடி திரும்பி பார்க்காம அடிப்பாரு. பட் நேத்திக்கு ஜிடி டிசர்வ் டு வின், தே ஒன். ஆனா கேம் நீ சொன்னீங்கல்ல கோட்ஸே இவ்வளவு நல்லா அடிச்சுட்டு 2 பால் இருக்கு, ஒரு ரன் அடிக்கணும். ஏ இதுல வேற நீங்க பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணீங்கன்னாக்கா சொல்லிட்டு வர வந்தாரு தேவேத்தியா அவுட் ஆகும்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா என்னாச்சு, இவங்க எல்லாரையும் உள்ள பண்ணிட்டாங்க, 2 பிளேயர் தான் வெளியே வச்சாங்க. ஸோ இட் இஸ் நோ பிரெய்னர் தட் இஸ் கோயிங் டு போல் ஷார்ட் பால் ஒன்லி. ஏன்னா என்ன பண்ணாரு, எல்லா ஃபீல்டரும் உள்ள ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு டீப் டிக்கெட்டோ, ஒரு டீப் டிக்கெட் மிடான உள்ள இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் இஸ் கோயிங் டு போல் ஷார்ட் பால். ஒரு 32 ஒரு ரன் ஓட வேண்டியதானே. சி மே ஃபர்ஸ்ட் டிக்டம் இன் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இஸ் யூ ஷுட் நாட் கெட் அவுட். அதெல்லாம் வந்து அஸ்வினை பிரைஸ் பண்ணுவாங்க. அந்த வந்து வெளில விடுவார அந்த இதுல T20 மெல்பர்ன்ல சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அது பயங்கர லெக் சைட்ல. அது என்னன்னாக்கா நீ அடிச்சுதான் வச்சுங்க, நீங்க அவுட் ஆயிருப்பீங்க. ஆக்சுவலா பயங்கர குரூஷலா போயிருக்கும் கேம். இல்ல அதே மாதிரி டெபாட்டியாவும் நோபால நோபால்ல ஏன் ஃப்ரீ ஹிட்ல அடிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஒரு ரன் எடுக்கிறாங்க. அது பயங்கர பைக்காதம். அது இல்ல அவர் அடிச்சாரு, ஏன் டைரக்டா புட்டிக்கு அடிச்சாரு தெரியல. ஃபீல்டு வந்து 5 பேர் உள்ள இருக்காங்க, எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் தான் 4. ஆமா அதுல என்ன அவங்க ஓவர் ரேட்னால 4 பேர் தான் அவுட் சைட் சர்க்கிள், எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் தான் 4. ஆனா ஆல் இந்த பாண்டியா, இந்த பீலா பாண்டியா ரன் அவுட் எப்படி ஓடுவாரு, 3 ஸ்டெம்ப் போட்டு ஹிட், அன்றாம் போட்டு தான் அவுட். சூரியகுமார் கத்துறாரு. இப்போ இந்த கான்டெக்ட்ல நான் எக்ஸ்ல ஒண்ணு பார்த்தேன், பாண்டியா த்ரோ பண்றாரு, ரன் அவுட் அடிக்க சான்ஸ் இருக்கு, ஏன் அம்பையர் கலெக்ட் பண்ணி ரன் அவுட் அடிக்கல பண்ணுவான் நம்ம அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தர். அவருக்கு வந்து ஏன் சூரியகுமார் யாதவ் வந்து கலெக்ட் பண்ணலாம் கேட்கல, ஏன் தீபக் சஹர் வந்து கலெக்ட் பண்ணலாம் கேட்கல, அம்பையர் ஏன் கலெக்ட் பண்ணலன்னு கேக்குறாங்க. அந்த லெவலுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு. கவாஸ்கர் ஒரே புலம்பல் ஸ்டார்டட். முதல்ல போலிங் போட ஆரம்பிச்சு, ஐயோ எல்லாரும் போலிங் போட்டாங்களே, ஒரு ஓவர் தான் இருக்கு, தீபக் சஹர் போடணுமே அப்படிங்கிறாரு. கேப்டன்சி ஆல்சோ ஐம் டெல்லிங் யூ, நேத்திக்கு வந்து தைரியமா அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், இந்த 15 ரன்னுக்கு கரண் சர்மா கொடுத்துருக்கணும். வைத்திகார்த்தனம். சி தீபக் சஹார் வந்து 6 பால் போட்டாருன்னா 15 ரன் டெஃபரெண்டா அடிவாங்க. இதுல டவுட். அந்த விக்கெட்ல அவர் என்ன போட தெரியும், ஸ்லோவா ஒரு பால் வெளில போடுவாரு, ஒரு ஷார்ட்டா போடுவாரு ஒரு பால். மழை பெஞ்ச விக்கெட்ல திரும்பிப்பாங்க, 5 பேர் உள்ள நிக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி, யார் என்ன சொல்றாங்க உள்ள இருந்து எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலி. வாட் ஹவு தே டிசைடட் டு கோபால் வேற போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா தீபக் சஹர்லாம் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, தீபக் சஹர், அமித் மிஸ்ரா, இந்த பியூஷ் சோலா இவங்கெல்லாம் வந்து பயந்து நடுங்குவாங்க அடிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு போலிங்கே கிடையாது ஆக்சுவலி. அவங்க இன்னும் விக்கெட்டிங் எபிலிட்டி இருந்தா கூட. அதுல என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஆகி போச்சுன்னா, அந்த கார்பின் பாஸ் கன்கஷன் சப்ஸ்டியூட்டா அஸ்வினி குமார் வந்ததுனால கொஞ்சம் போச்சாங்க. ஆமா நான் முதல்லயே சொன்னிருந்தேன் வில் ஜாக்ஸ் ஓவர் நடுவில் தள்ளுவாங்கன்னு. ஆனா நேற்று தள்ள பார்த்தாங்க, அதுல 15 ரன் அடிச்சிட்டாரு ரூதர்ஃபோர்டு. what a brilliant move by Nehra to send him, ahead of so many people. And he said that, instruction இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க பாத்தீங்க 2 பால் சுத்துவார், படாது. அப்புறம் ஒரு பால் சுத்துவாரு, அண்டர் ஜனங்கி 4 வாங்கினாரு வச்சு பயங்கரமா ரூதர்ஃபோர்டு. அவர் பயங்கர கேர்ஃபுல்லா ஆடுறாரு. செம்ம டைமிங் ஆக்சுவலி, செம்ம டைமிங். 2-3 ஷாட் நேதிக்கு கில் அடிச்ச ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல செம்ம ஷாட். அதே மாதிரி கோயிட்ஸே அடிச்ச 6 செம்ம 6. அதே மாதிரி கோயிட்ஸே வைட்டலா கடைசியில பிஃபோர் த ரெயின் 4 அடிச்சாரு, வைட்டல் ஷாட், சூப்பர் ஷாட். எனக்கு இன்னொரு பாயிண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு, அந்த தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, தினேஷ் கார்த்திக் ஆகட்டும், ஷாருக் கான் ஆகட்டும், உம்ராவை போய் எதுக்கு அவுட் ஆகணும், அவசியம். ஷாருக் கான்லாம் ஓவர் ரேட்டட். ஒரு கிரேட் ஷாருக் கான் ஓவர் ரேட்டட் ஐ வுட் சே. சி அவர் ரெண்டு அன்னைக்கு பாத்தீங்களா, போன மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இவர ஹர்திக் பாண்டியா அடிப்பாரு, அவுட் ஆவாரு. நீ உன்னோட லிமிடேஷன் என்னன்னு தெரியணும், அவன் எப்படி போடுவான்னு தெரியணும். ஒரு ஷாட் பட்டுதுன்னா கூட அடுத்த பால் வந்து இல் கம் அப் வித் சம்திங் எல்ஸ். இன்டர்நேஷனல் லெவல் ஆடுறதுன்னா அவங்களுக்கு தெரியும் நீ என்ன ஆடுவேன் என்ன பண்ணுவேன்னு. அதுவும் இல்லாம காலை வச்சுட்டு மிட்டிகேட்ல சுத்துறாரு, உள்ள வர பால எப்படி போடும், படவே படாது. இல்ல அந்த கேமை நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த இடத்துல இல்லையா, அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு.
அது இது அது வரைக்கும் வந்து நான் பாத்துறேன், பஞ்சாப் ஆடினாரு எல்லாம் அச்சுதான் 15 ரன் டவாட்டியா 20 கூட ரன். பரவாயில்ல. டவாட்டியா கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டாரு. should இல்ல be there. தெவாட்டியா தெவாட்டியா பார்த்து பயப்படுறாரு கவாஸ்கர். சம பிரெயின் அவருக்கு, சம பிரெயினி ஃபெலோ. ஹை ஸ்கூல் மேன் சொல்றாங்க. ஐஸ்மேனுங்கிறாங்க. அது சூப்பரா இருக்காரு. கேம் எனக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்க தோக்க கூட தோக்கலாம். ஸ்டே தேர்ல. நீங்க யூ ஷுட் நாட் இல்ல கிவ் கேம் இல்ல கேம் அவேர்னஸ் சூப்பர் அவரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ் வெரி குட். பட் எக்ஸ்டர்டே கேம் வாஸ் சூப்பர் கேம் ஆக்சுவலி. ஹேட்ஸ் ஆஃப் டு புர்வா ஆல்சோ. நீங்க பாருங்க, மழை பெஞ்ச விக்கெட்ல என்ன போலிங் போட்டா இருப்பான். சான்ஸே இல்ல. இல்ல வந்து விக்கெட் கில் ஒரு 4 அடிச்சாரு. கில் ஒரு 4 அடிச்சாரு. நான் தான்டா டாப்னு காமிச்சாரு. திருப்பி அடுத்த அடுத்த பால் நான் நினைச்சேன் அந்த பால் அவுட் ஆக போறான்னு அவுட் ஆனது. அவர் எடுத்து 4 அடிச்சு நினைச்சிட்டு சரி இந்த பால் இன்னொரு வாங்கலாம்னு நினைச்சாரு அவரு. பும்ரா ஹஸ் காட் சோ மெனி ட்ரிக்ஸ் அப் ஹிஸ் ஸ்லீவ். அதுவும் மும்பை விக்கெட்ல சான்ஸே கிடையாது. அவரு அதே வீக்னஸ் தான். உள்ள போடுற பால் போல்டு இல்ல. அவர் திருந்துற மாதிரியே இல்ல. அப்படி இப்படி ஆடுறாரு அவரு. அது படையப்படாது. இன்டர்நேஷனல் லெவலில் படையப்படாது. இந்த பால் எல்லாரும் போடுவாங்க. அது பாம்பே விக்கெட்ல ஸ்விங் எல்லாம் ஒன்றும் ஆகல. இங்கிலாந்து எல்லாம் போனா பயங்கர ஸ்விங் ஆகும். இங்க தேர்ட் ஸ்லிப்ல இருந்து வரும் ஸ்விங். இப்படி வாய் உள்ள வரும், புஷ்னு உள்ள வரும். எப்படி ஆட போறான்னு தெரியல. என்னவோ நல்லா ஆடினா சரி, அவ்வளவுதான். சதிக்கு அவர் சுக்கரத்தை சேர போயிட்டு இருக்கு. இதனால மும்பைக்கு வந்து இந்த டாப் 1 and 2 ஸ்பாட்ஸ் போச்சு. அந்த ஸ்பாட்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே வில் எண்ட் அப் தேர். 3 or 4 தான். அந்த 4 கூட கேகேஆர் வந்தானா there is a possibility. அது ஒண்ணு இருக்கு. they have to win both இல்ல. அது வேற இருக்குல்ல. ஆனா they are going to play in தர்மசாலா. அங்க வந்து கொஞ்சம் it's a dicey kind of a thing. It's not an easy match for them. I'm telling you. மும்பை வெளில போனாவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அன்னைக்கு இங்கிலீஷ் மாட்டிச்சு வச்சுக்கோ, சுத்தி காமிச்சிடாரு இவங்கள. பவுன்ஸ் இது வந்து குத்துவாங்க பைத்தியம் மாரி அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஆனா ஆரியா அடிச்சிடாரு அன்னைக்கு நினைக்கிறேன். அப்படி இருக்கு. எனக்கு என்னோட தோன்றது என்னவோ பார்ப்போம். சரி, ஓகே ஸ்ரீதர். யா எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டிஸ்கஸ்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அதான் அந்த டிஆர்எஸ் தான் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. பீப்புள் ஹேவ் டு what we are trying to say is the needle of suspicion is too much and also the time what they take நம்ம மட்டும் இல்ல, this and that ட்விட்டர்லயே நிறைய போடுறாங்க. பால் பிச்சிங் வந்து ஒரு பால் வந்து ஐ திங்க் ஷாருக் கான் அவுட் தான் நினைக்கிறேன். இல்ல ஷாருக் கான் அவுட் தான். பிச்சிங் இன் லைன்ட்டாங்க. பிச்சிங் பிச்சில் அதே இது ரோஹித் சர்மாக்கு நாட் அவுட்ட்டாங்க. அது ஒரு இது போடவே இல்லை. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர் நினைக்கிறேன் போடவே இல்லை. எல்பிடபிள்யூ இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தீங்களே. இப்போ ஒரு நோ பால் போடுறாரு ஹர்திக் பாண்டியா. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட். அந்த ஃப்ரீ ஹிட்டை வைடா போட்டாரு. அதுக்கு அடுத்த பால் திருப்பி நோ பால் போட்டாரு. அதுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கலன்ற அதுதான் தெரியல. somebody was commenting about that. நானும் கீனா பார்க்கல. நான் ஜஸ்ட் ஹேட் ஒரு ஃபோன் வந்தது. நான் வெளில போனேன். அப்புறமா அது வந்து அது கரெக்டா இல்லைன்னு நான் செக் பண்ணல. ESPN செக் பண்ணல. கண்டுபிடிச்சு அடுத்த எபிசோட்ல. ஷூர். ஓகே ஸ்ரீதர், தேங்க்யூ. தேங்க்யூ.